ஸோ ஆண் வர்க்கம் அழிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய இந்த தகவலை விஞ்ஞானிகள் வெளியிட்டு ஆண் வர்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. கருவில குழந்தை இருக்கும்போது அது ஆணா பெண்ணான்னு அப்படிக்கக்கூடிய அந்த அவருடைய பாலினத்தை தீர்மானிக்கக்கூடியது இந்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை தான் அந்த பாலினத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த குரோமோசோம்கள் XY அப்படிங்கிற கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த XY குரோமோசோம்கள்ல வந்து 2 X குரோமோசோம்கள், அதாவது XX குரோமோசோம்கள் இருந்தா அது பெண் பாலினத்தையும், XY அப்படிங்கிற குரோமோசோம்கள் இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் பாலினத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இதுல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த Y குரோமோசோமோட எண்ணிக்கை ஆண்கள்கிட்ட வெகுவாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த Y குரோமோசோம்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைவதனால என்ன ஆகும், ஆண் வர்க்கம் அழிவதற்கான ஒரு சூழ்நிலை வந்துரும். சோ இது நாளாக இந்த ஆண் இனமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த Y குரோமோசோம்கள் வந்து 11 மில்லியன் ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.